வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸை தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில இது தெரிஞ்சிருக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கிங்க. 1 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும் படித்து வச்சுக்கிங்க. இது ரெண்டை மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. √248 + √51 + √169 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டா ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல √169 சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த √169 என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 13 அந்த 13 என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பர் 51 கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, √64 கிடைக்குது. √64 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் விட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தேன் அப்படின்னா 8 கிடைக்குது. 8 என்ன பண்ணுறேன், 248 கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 256 கிடைக்குது ரூட்டு. இப்போ இது ரூட்டை விட்டு வெளியே எடுத்து 256 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன் அப்படின்னா 16. அதுதான் ஆன்சர். ஏ 18 கொடுத்துருக்காங்க, பி 28 கொடுத்துருக்காங்க, சி 16 கொடுத்துருக்காங்க, டி 17 கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா சி 16. இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுற மெத்தட் அப்படின்றது சொன்னேன். என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரிக்ஸ் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதோட ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணி வரதை ரூட்டோடு எடுக்கணும். அந்த வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை ரூட்டை விட்டுட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டா இது ரெண்டு கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வரதை ரூட் போட்டு எடுக்கணும். அந்த ரூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா 16 கிடைச்சிருது. அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் அப்படியே இன்னொரு தடவை எடுத்து எழுதுகிறேன். √248 + √51 + √169 சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த டிஜிட் நம்பர் எடுத்துகிறேன். 248 அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஸ்டினில் ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ப்ளஸ் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்குறேன். ப்ளஸ் கொடுத்துருக்கனால அப்போ இதுக்கு அடுத்த 248க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 256 தானே. ஸ்கொயர் வேல்யூ இல்லை ஸ்கொயர் ரூட். அப்போ 256 தானே. 256 ரூட் விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா 16. அதுதான் ஆன்சர். இதே இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணால் 248க்கு முன்னாடி என்ன நம்பர் பார்க்கணும். முன்னாடி என்ன 225. அப்போ 225 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 15. கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு கான்செப்ட் அடுத்து இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ அடுத்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. √56 + √8 × √64 சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இதில் ஃபுல்லாக ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாலும் அதே சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கணும் 56. அதை எடுத்துக்கிட்டு 56க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 64. அந்த ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா 8. அதான் அதோட ஆன்சர். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 56க்கு முன்னாடி என்ன நம்பர் பார்க்கணும். முன்னாடி என்ன 49. அப்போ 49 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 7. அது இந்த ஆன்சர். பட் ஆனால் நமக்கு இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் படி எது ஆன்சர் அப்படின்னா 8ன்றது ஆன்சர். கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. √20 - √20 - √20 - √20. இப்போ அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த மாதிரி சேமாக கொடுத்துருந்தாங்க, நடுவில் மைனஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் எடுத்துகிட்டு 20 எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன 16.
முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும் 16. அப்போ 16 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4, அதான் அந்த இடத்துல போட்டிருக்கோம். அப்போ ஆப்ஷன் வந்து 4. இதுதான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, அதனால தான் ரிவைஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 106 மைனஸ் ரூட் ஆஃப் 30 ப்ளஸ் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ரூட் ஆஃப் 18 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி. அது இப்போ இதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏ வந்து 10 கொடுத்துருக்காங்க, பி வந்து 6 கொடுத்துருக்காங்க, சி வந்து 8 கொடுத்துருக்காங்க, டி வந்து 9 கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல அதுவும் இதுக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 106 இந்த ஃபஸ்ட் டிஜிட் எடுத்துனா 106 எடுத்தாச்சு. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்ததுனால முன்னாடி என்ன நம்பர் 106க்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா 100, அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல மைனஸ் கொடுத்ததுனால 100 போட்டாச்சா. அப்போ 100 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 10, அதான் அதோட ஆன்சர். கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு இந்த இடத்துல மைனஸ் கொடுத்ததுனால. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் சரி தான். நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12 எடுத்துக்கணும். 12 எடுத்துகிட்டு 12க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா 16. 12ன்றது வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. இந்த நம்பருக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்ததுனால 16. அப்போ 16 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா 4, அந்த 4 தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுதான் வந்து ஆன்சர். 4 அந்த இடத்துல போட்டிருக்கேன், அதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போயிட்டே இருந்தாலும் எப்படி இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ரூட் 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்படி இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். முன்னாடி வந்து ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பரை ரூட் விட்டு வெளியே எடுத்தோம். வெளியே எடுக்கும்போது நமக்கு 4 ஆன்சர் கிடைச்சிது அந்த ப்ராப்ளத்தில். இந்த ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் 3 கொடுத்துட்டு இன்ட்டு கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு கொடுத்து ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல சேம் நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அது அந்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருங்களோ அந்த வேல்யூ தான். என்ன கொடுத்தாலும் 3 கொடுத்துருங்க, அதான் ஆன்சர். கான்செப்ட் ட்ரிக்ஸை தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1 + x / 144 = 13/12 எண்ணில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ட்ரிக்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கான்றதுனால என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டு ப்ளஸ் பண்ணுங்கள். 13 + 12 என்ன அப்படின்னா 25, அதுதான் அதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1 - x / 196 = 15/14 எண்ணில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் வந்து பட் ஆனால் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம ப்ளஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸில் வேல்யூவை போடணும், அவ்வளோதான் கான்செப்ட். 15 + 14 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 29 கிடைக்கும். ஏன்னா 5 + 4 வந்து 9, 1 + 2 வந்து 2, 29 கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸில் போடணும். அப்போ -29, அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பண்ணி அப்படியே போட்டாச்சு. இந்த இடத்துலையும் வந்து இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது இருந்து ப்ளஸ் தான் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸில் போடுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 994 / 999 இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து எக்ஸாம்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான ப்ராப்ளம். இப்போ இந்த மரத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா இந்த இடத்துல வந்து 999 தான் இருக்கும், இந்த இடத்துல 999 தான் இருக்கும், இந்த இடத்துல 999 தான் இருக்கும். மேலே மட்டும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 994, 996 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த 3 இடத்துலையுமே வந்து 999 தான் இருக்கும். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க, இந்த 3 இடத்துலையுமே வந்து 999 தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரை வந்து 1ஆல் ஆட் பண்ணுறோம். 1ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 994 + 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 995. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை வந்து 1ஆல் சப்ராக்ட் பண்ணும்.
இப்போ 999 ஒன்றை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 998. இப்போ 998 995 இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா வந்து இந்த இடத்துல 999 இந்த இடத்துல 900 இந்த இடத்துல 900 3 இடத்துமே 999 கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணணும், இந்த 999 எல்லா இடத்தையும் கொடுத்துருங்களா, அப்போ அதை ஃபஸ்ட்டு இந்த 999 என்ன பண்ணணும், 1 நாள் சப்ராக்ட் பண்ணணும். 999 1 சப்ராக்ட் பண்ணணும் 998. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க அந்த நம்பர் வந்து 1 ஆட் பண்ணணும். 994 + 1 வந்து 995. அவ்வளோதான் பாருங்கள். 998 ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க, அடுத்து 995 போட்டிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 99 கொடுத்துருக்காங்க. 992 டிவைடட் பை 999 919 மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் இப்போ கம்பேர் பண்ணுவோம். இந்த இடத்துல 990 கொடுத்தாங்க, இந்த இடத்துல 990 கொடுத்தாங்க, இந்த இடத்துல 990 கொடுத்தாங்க, இங்கே மட்டும் வேறு டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க. இப்போ இந்த பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராப்ளம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த ப்ராப்ளம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மேலே இந்த ப்ராப்ளம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் 99 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 992 இந்த நம்பரையும் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் பாருங்கள். 992 - 999 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. சாரி, இந்த இடத்துல வந்து இந்த நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுங்க. 999 - 992 சொல்லி போட்டுங்க. நான் தப்பாக போட்டேன். 999 - 992 = 7 கிடைக்கும். கான்செப்ட் வச்சுக்க. இந்த இடத்துல நான் தப்பாக போட்டேன். 999 இதை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் -992 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 0 ஆகிடும்மா. இந்த இடத்துல நமக்கு கிடைச்சி 7, அதால் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்ன கிடச்சி 99,893 கிடச்சி. அதான் ஃபைனல் ஆன்சர். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேறு ஒரு 9 கம்மியாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வேறு நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே 3 9 கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணி போடணும். அப்படி இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி போட்டணும். 999 - 992 நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிடைச்ச ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் கூட சப்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல 7 கிடைச்சி அது கூட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சது. அவ்வளோதான் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.